ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டுக்கோங்க. நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வணக்கிடுங்க. இது வந்து அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி வேக வச்ச சுண்டல் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே லைட்டாக வெங்காயம் வணங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிடலாம். நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா வணக்கி விட்ருங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வணக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, இதெல்லாம் சுண்டெல்லாம் போட்டு அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் கொஞ்சம் நான் இதோட ஊற்றிருக்கேன். நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். காலைல எடுத்து நான் வேக வச்ச சுண்டலி இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு செமையாக இருக்கும். தேங்க்யூ.